ஆதிரை நடந்து வருவதை பார்த்த மாது ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் நின்றான். என்ன மச்சி, இவன் நடக்கிறத பார்த்தாலே பசங்களுக்கு கிளம்பிடும் போல உள்ள இருக்கிற மாங்காய் முத்திரை தெரிகிற மாதிரி காட்டிக்கிட்டு நடக்கிறாடி. இதை பார்த்தா எனக்கே மூடு வரும் போலையே. வரும்டி வரும். உனக்கு இவளை பார்த்தா வருதா இல்லை இவளை பார்த்து அங்கே பசங்களுக்கு எப்படி கிளம்புதேன்னு நினச்சி அதை நினச்சி மூடு வருதான்னு எனக்கு தெரியும்டி என செண்பா. நான் 17ஆம் பாகம் முடிந்து 2 மாதம் ஆச்சு. இவ்வளோ லேட்டாக பதிவேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப சாரிங்க. இனி வாரம் வாரம் வீடியோ பதிவேற்ற போகிறேன். ஸோ எப்படியோ உங்களுக்கு இனி வாரம் வாரம் வீடியோ வெளிவரும். என்னங்க திவ்யா, 17ஆவது பாட்டு பதிவேற்றி 3 மாதம் கழிச்சு 18ஆவது பாட்டு போடுவீங்க. இவ்வளோ பெரிய கேப் விட்டுட்டீங்களே, அப்படித்தானே நினைக்கிறீங்க? சாரிங்க, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததால 18ஆவது பாகம் பதிவிட 3 மாதம் ஆகிடுச்சு. இனிமேல் வாரம் வாரம் அடுத்தடுத்த பதிவுகளை பதிவேற்றேன். சரிங்க, இனி 18ஆவது பாகத்தை பார்க்கலாமா? ஒரு பக்கம் இளவரசன் சிரஞ்சீவி ஒற்றன் அனைவரையும் அவரை சந்திக்க சொல்லி அழைக்க, மறுபக்கம் அவர்கள் கையடிக்க சிங்களார் மாளிகையில் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இளவரசர்கள் ஒற்றர்களை அழைத்தார் என்கின்ற விஷயமும் ஒற்றர்களுக்கு தெரியாது. செண்பா சரியான நேரத்தில் அனைவரும் சிங்களார் மாளிகையில் வைத்து பூட்டி வைத்தாள். இப்படித்தானே 17ஆம் பாகம் முடிந்தது. சரி, நாம 18ஆம் பாகத்தை பார்ப்போமா? செண்பாவும் மாதுவும் ஒற்றர்களை சிங்களார் மாளிகைக்குள் விட்டுவிட்டு அந்த புற பெண்கள் இருக்கும் தோட்டத்திற்கு வந்தனர். அங்கே அந்த புற பெண்கள் குளிப்பதற்கு தயாரானார்கள். வரிசையாக ஒவ்வொரு பெண்ணாக தோட்டத்தை விட்டு வெளியேறுவதை மாது, செண்பா, சத்யா மூவரும் பார்த்து கொண்டு நின்றார்கள். அச்சோ, இவங்களை பார்த்தா எனக்கே கிளம்புதே மச்சி. இத்தனை பெண்களை ஒன்னா பார்த்தா அந்த பசங்களுக்கு எப்படி கிளம்புமோ? அதுவும் இனியன் பக்கத்துல ஒரு முரட்டு ஆள் இருந்தானே, அவனுக்கெல்லாம் எப்படி கிளம்புமோ? எவ்வளோ நேரம் பண்ணுவானோ தெரியலையே என மாது மெதுவாக புலம்பினாள். அட நாயே, நீ வாய்க்குள்ள முழங்குவது வெளியே கேக்குதுடி. இந்த பிரச்சனையில இருந்து அடுத்து எப்படி வெளியே வர போகிறோம் என்று தெரியாம நாங்க முழிச்சுட்டு இருக்கோம். அதற்குள்ள நீ கையடிப்பதை நினைச்சு கற்பனையில போயிட்டியாடி என செண்பா மாதுவின் மண்டையில் ஒரு குட்டு வைக்க, ஆனால் மாது செண்பாவின் பேச்சு கேட்காமல் அந்த பெண்களை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த புற பெண்களில் ஆதிரை என்ற ஒரு பெண் இருப்பா பாருங்க. இவள் தான் மாங்காய் முத்திரை கொண்ட அழகிகளில் சற்று குண்டாக இருப்பா. ஆதிரை நடந்து வருவதை பார்த்த மாது ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் நின்றா. என்ன மச்சி, இவன் நடக்கிறத பார்த்தாலே பசங்களுக்கு கிளம்பிடும் போல உள்ள இருக்கிற மாங்காய் முத்திரை தெரிகிற மாதிரி காட்டிக்கிட்டு நடக்கிறாடி. இதை பார்த்தா எனக்கே மூடு வரும் போலையே. வரும்டி வரும். உனக்கு இவளை பார்த்தா வருதா இல்லை இவளை பார்த்து அங்கே பசங்களுக்கு எப்படி கிளம்புதேன்னு நினச்சி அதை நினச்சி மூடு வருதான்னு எனக்கு தெரியும்டி என செண்பா நக்கலாக சிரிக்க, இல்லை மச்சி இல்லை, இங்கே பாரு மச்சி, அவள் அப்படிதான் நடக்கிறான் மச்சி. இவன் ஆட்டில் மாங்கனிகள் வெளியே வந்து விழுந்துடும் போல. மாதவிற்குள் அவளது மனது முழுவதும் இனியன் மற்றும் அவனது நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை பற்றிய யோசனை இருந்து கொண்டே இருந்தது. எப்படியாவது மீண்டும் சிங்களார் மாளிகைக்கு சென்று விட வேண்டும். அந்த புற பெண்கள் குளிப்பதை பார்த்து அந்த பசங்க கையடிப்பதை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என மனசுக்குள் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த நேரம் பார்த்து செண்பா மாதுவிடம் ஒரு விஷயம் சொன்னா பாருங்க. மாதுவிற்கு அடித்தது யோகம். மச்சி, பெண்கள் குளிப்பதற்கு கிளம்பி விட்டார்கள். நாம் மூவரில் யாராவது ஒருவர் அவர்களோடு செல்ல வேண்டும். சில பெண்கள் ஆடை மாற்ற மேலே மாடிக்கு போகின்றேன் என்று சொல்லி மேலே போக முயற்சிக்கலாம். அதே போல உள்ளே இருக்கும் ஒற்றர்கள் தண்ணீர் வேண்டும் என கீழே இறங்க முற்படலாம். இதில் இரண்டில் எது நடந்தாலும் நாம் மாட்டிக்கொள்வோம். அதனால் நம் மூவரில் யாராவது ஒருவர் செல்ல வேண்டும் என செண்பா சொல்ல, மாது முகத்தில் அப்படி ஒரு புன்னகை. சத்யா எப்போதும் வெட்கப்படுபவள். அங்க போனா அவளும் குளிக்க நேரிடும். அவள் அனைத்து பேர் முன்பும் ஆடைகளை கலட்ட வேண்டும் என்று. இதனால் சத்யா, நான் போக முடியாதுடி, உங்க விளையாட்டுக்கு நான் வரல, மாதுவை அனுப்பிடலாம் என சத்யா சொல்ல, அப்புறம் என்ன, மாதுவிற்கு ஏதேதோ என்னும் கண்ணும் வந்து போச்சு. அச்சோ, நம்ம மைண்டு எங்கேயோ போகுதே. அந்த மூமெண்ட் மாது உடனே ஓகே சொல்ல, இங்க பாருடி, அந்த பசங்க வெளியே வராம பாத்துக்கோ, அதுக்கு தான் ஒன்று அனுப்புறேன்.
நீ பாட்டுக்கு அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மேலே போயிடாத. அவங்க ஏற்கனவே காஞ்சு போய் கிடக்குறாங்க. அன்னைக்கு இனியன் கிட்ட விளையாடின மாதிரி நினைச்சுக்காத. நீ வீட்டுக்கு வந்த பிறகு கண்டிப்பா உன்னை முழுசா ஆடை கழட்டி விட்டு நான் பரிசோதிப்பேன். ஏதாவது தவறு பண்ணுன நீ அப்படியே அவங்க கூடவே போயிடணும். ஏன்னா செண்பா கண்டிக்கா சீச்சி நான் பாக்குறதோட சரி மச்சி, அந்த அளவுக்கு தைரியம் இல்லடி ஏன்னா மாது சொல்ல. அட நாய், இப்ப என்ன சொன்ன? பார்க்க போறியா? பசங்களை பார்க்க போறேன்னு தானே சொன்ன. சே அப்படி இல்லடி, பொண்ணுங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்டி என மாது சொல்லிக்கொண்டே சிங்களார் மாளிகைக்கு கிளம்ப தொடங்கினாள். மீண்டும் பெண்களோடு சிங்களார் மாளிகைக்குள் மாது முதல் ஆளாக நுழைய சூரிய வெளிச்சம் லேசாக தெரிய ஆரம்பித்தது. மாதுவோடு 18 பெண்கள் குளிக்க வந்திருந்தனர். ஒவ்வொருவராக தண்ணீரில் இறங்க ஆரம்பித்தனர். மாது குளத்தில் இருந்து மாடிக்கு செல்லும் வழியில் இருக்கும் படிக்கட்டில் அமர்ந்தாள்.